வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு மாதிரி அமையறது இல்ல. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா சில பேருக்கு தான் அந்த ஆசை நிறைவேறுது, பல பேருக்கு நிறைவேறது இல்ல. இந்த வயசுல உன் ஆசை ரொம்ப நியாயமானதுதான். சங்கடத்தோட தான் சில விஷயங்களை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். எனக்கு வேற வழி இல்லை. நம்ம தொழிலை பத்தி உனக்கே தெரியும். சுபகாரியத்துக்கு மட்டும்தான் வாசிக்கிறது நாதஸ்வரம். ஊர்ல நமக்கே எவ்வளவு மரியாதை இருக்கு. நம்ம வாசிச்சோம்னா வீடே மங்களகரமாகுது. இப்ப இருக்கிற குடும்ப சூழ்நிலையில உன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஆக நீ தனியா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணும். நாளைக்கு நாங்க மேடையில வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது இவர் பையன் தாண்டா ஒரு பொண்ணை இழுத்துட்டு ஓடினா, திருட்டுத்தனம் பண்ணா பேசுவாங்க. அது நமக்கு மட்டும் இல்ல, நம்ம கலைக்கே அவமானம். நீ பண்ற தொழில் எடுத்துக்க. இப்ப பெண்கள்லாம் ஆர்வமா வராங்க துணி தைச்சுக்க. எதனால? உன் பேர்ல இருக்க ஒரு நம்பிக்கையினால, ஒரு மரியாதையினால. கோபி, அந்த மரியாதையும் நம்பிக்கையும் தான் உனக்கு மூலதனம், அடிப்படை. என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் நீ முடிவு பண்ணிக்கலாம். ஆனா அந்த முடிவு உனக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. உன்னை சுத்தி இருக்கிற குடும்பத்தையும் உன் பின்னால இருக்கிற 4 பொண்களையும் சார்ந்திருக்கு. அன்னைக்கு காமுவுக்கு பின்னால சுத்தி நான் ஒரு பையன் அவங்கிட்ட பேச போனிய, அதே மாதிரி சூழ்நிலை இன்னொரு வாட்டி வந்தா உன்னை அனுப்ப முடியுமா? கோபி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் குடும்பத்துக்கு வர பாதிப்பு ஒண்ணுதான். ஒருத்தன் காணாம போயிட்டான், இன்னொருத்தன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு பேசக்கூடிய ஊர் தான் இது. எதையுமே கண்டுக்காம போற அளவுக்கு நம்ம இன்னும் ஆயில்ல. இது என் தனிப்பட்ட விஷயம், இது என் சொந்த விஷயம் அப்படின்னு எதையும் செய்ய முடியாது. இந்த ஊர் அங்கீகாரம் செய்யணும், அப்பதான் நிம்மதியா வாழ முடியும். அதுவும் நம்ம மாதிரி குடும்பங்க இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா, இல்லையா? இந்த பாரு, நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் தடுக்க போறது இல்ல. நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட முடிவு வேணா நீ எடுக்கலாம். கோபி, அப்பனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க ரொம்ப அபூர்வம். அதுல நீ ஒருத்தன். உங்ககிட்ட இதெல்லாம் பேச வச்சுட்டானே கடவுள் நான் நினைக்கிறப்ப நல்லா யோசிச்சு நியாயமான ஒரு முடிவு. கடைசியா அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். நிச்சயமா எங்க அப்பா இதுக்கு சம்மதிப்பாரு. என்ன நான் கஷ்டப்படுறது அவரால் தாங்கிக்க முடியாது. ஆனா இதுல கோபி, நான் என்னால முடியல கோபி. என்னத்தா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. என்ன சொல்லுங்க. இல்ல, அப்பா நிறைய சொல்லிட்டாங்க, வேலை அதான். என்னத்தா, மறுபடியும் பழைய மாதிரி உம்முன்னு ஆயிட்டீங்க? கடவுளுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நீ போ. என்னன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் மகா, போ. என்ன ஜெகநாதன் சார்? டாக்டர், நீங்க வேணும்ட்டே உங்க நெஞ்சில இப்படி கைய வச்சுக்கிட்டு உங்க ஒய்ஃபையும் உங்க ஆளுங்களையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன கிழவன் நினைப்பா?
யூத்து சார், நீங்க யூத்து சார். உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, சின்ன டென்ஷன் தான். அதுக்கு போய் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்களே. டாக்டர், எங்க அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒண்ணுமே இல்ல மலர், சின்ன டென்ஷன் தான். ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கினா எல்லாமே சரியா போயிடும். நவ் ஹி வில் பி ஆல் ரைட். ஓகே? நாங்கள் பயந்துட்டோம் டாக்டர், ஹார்ட் அட்டாக் எதுவும் வந்துருச்சோன்னு. ஏமா, இவரு நெஞ்ச பிடிச்சாக்கா உடனே அட்டாக்கா? இவரு நிறைய சினிமா பார்த்துட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி நடிச்சு காமிச்சிருக்காரு. இவருக்கு அட்டாக் எல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. டாக்டர், நான் அவளை எவ்வளவு செல்லமா வளர்த்தேன், இப்படி என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலே, அதை என்னால தாங்க முடியல. போனதான் போனா, ஒரு யோக்கியனோட போயிருக்க கூடாதா? ஒரு கொலகார அயோக்கிய பேல கூட்டி போயிருக்கா டாக்டர். அதை என்னால தாங்க முடியல. அதான் போயிட்டால, விட்டு தள்ளுங்க சார். பொம்பளை பிள்ளை என்னைக்கா இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு போக வேண்டியவ தானே. அவ அவசரக்காரி, முட்டாளு. அவளை நினைச்சு நீங்க எதுக்கு ஒரி பண்றீங்க? நீங்க இந்த மாதிரிலாம் அனாவசியமா கவலைப்பட்டீங்கன்னா தன்னால அட்டாக் வந்துடும். எதை பத்தியும் நினைக்காம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பாட்டை கேளுங்க, தியானம் பண்ணுங்க. நம்ம மலர் கூட பேசுங்க. மலர் மாதிரி ஒரு பொண்ணு உங்க கூட இருக்கும்போது ஓடி போனவளை பத்தி நீங்க ஏன் நினைக்கிறீங்க? சார், தலையாட்டினா போதாது. நீங்க இங்க பேஷண்டா வரல, நீங்க ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கீங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ரிலாக்ஸா கண்ணை மூடி ரெஸ்ட் எடுங்க. ஓகே? உட்காருங்க. நான் உங்க அப்பா கிட்ட பேசினதுல முழு உண்மை எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த நிலைமையில நாம அவர்கிட்ட அப்படிதான் பேசி ஆகணும். முதல்ல நாம அவரை ரிலாக்ஸ் பண்ணுவோம். நான் அதுக்காக தான் அப்படி பேசினேன். ஆக்சுவலா அவருக்கு ஏற்பட்டது அட்டாக் தான், ஒரு மைல்டு அட்டாக். எதுவும் பெருசா ஒண்ணும் கிடையாது. அடுத்த அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? நான் வெறும் டாக்டர் கிடையாது, உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவன். உங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அவரோட மன உளைச்சல் தான். ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான். அதனாலதான் அவருக்கு இந்த அட்டாக்கே வந்திருக்கு. அடுத்து எதுவும் பெருசா நடக்காம இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. அவரை சந்தோஷமா வச்சுக்கோங்க. மைண்டை ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்க சொல்லுங்க. அவருக்கு எந்த கவலையும் கொடுக்காம நீங்க பாத்துக்குங்க. நல்ல விஷயத்த மட்டும் பேசுங்க. அவர்கிட்ட சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணுங்க. வியாதி, கவலை, பிரச்சனை இதை பத்தி எதுவுமே பேசாதீங்க. ஏன்னா அவருக்கு மறுபடியும் வேதனை வந்து அட்டாக் வரலாம். நான் கொடுக்கிற மருந்துகளை விட நிம்மதியான மனநிலையும் நீங்க கொடுக்கிற நம்பிக்கையும் தான் முக்கியம். ஏன்னா அப்பதான் அவருக்கு அடுத்த ஹார்ட் அட்டாக் வராம பாத்துக்க முடியும். மலரை பத்தி ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை. உங்க அப்பா என்கிட்ட உன்னை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காருமா. என் பொண்ணு என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கா, என்ன அவ ரொம்ப நல்லா பாத்துப்பா, எப்பவுமே என்னை சந்தோஷமா வச்சுக்கிறது என் பொண்ணுதான் சொல்லியிருக்காரு. ஓகே, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. டோன்ட் வரி. என்னன்னா இப்படி சொல்ற? மலர் மேடம் விஷயத்துல உன் முடிவு இதுதானா? ஆமா ராயினி, நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்தியா? எப்பவுமே அப்பாவோட எண்ணம் எப்படி இருக்கோ அதோட தான் என் எண்ணமும் இருக்கும். இப்பவும் அப்படித்தான். ஆனா இது உன்னோட வாழ்க்கைன்னு நீதான் முடிவு பண்ணணும். நாங்கெல்லாம் சேர்ந்து அப்பா கிட்ட பேசினா அவர் கண்டிப்பா ஒத்துப்பாருன்னு. அப்பா என்னை ஃபோர்ஸ் பண்ணல ராகினி, என்ன நடக்குங்கிறதான் சொன்னார். அப்பா எப்பவுமே நம்ம நல்லது தானே சொல்லுவாரு. ஒருவேளை நம்ம இந்த நாதஸ்வரம் வாசிக்கிற குடும்பத்துல பிறக்காம இருந்தோம்னா அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. நம்ம செய்யற தொழில் எவ்வளவு ஒரு மரியாதைக்குரியதுன்னு அப்பா சொன்னதுக்கு அப்புறம் என்னால மறுக்க முடியல. அப்போ உன் விருப்பத்துக்கு என்னென்ன மதிப்பு இருக்கு? உன்னோட ஆசைக்கு விரோதமா நீ இப்படி பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைன்னு. வேற வழியே இல்லை ராகினி. நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நினைச்சது எல்லாமே ஈஸியா கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இது நிராசைதான். இனி இதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இப்படி பேசுற? உனக்குன்னு தனிப்பட்ட விருப்பங்கள் எதுவுமே இருக்க கூடாதா? அதை நிறைவேற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? மலர் மேடம் விஷயத்துல நீ எடுத்த முடிவு சரின்னு உன் மனசுக்கு படுதா? உன் மனசு என்ன சொல்லுது?
என் மனசுக்கு இப்ப இந்த முடிவு தான் சரின்னு படுது. என்னை பத்தி உனக்கு தெரியாதா? எனக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். அது என்னால பறிபோகுதுங்கிறத என்னால அலோவ் பண்ணவே முடியாது. நான் சுயநலமா என்னை பத்தி மட்டுமே நினைச்சு ஒரு சில முடிவுகள் எடுத்தேன்னு வச்சுக்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் போயிடும். அதுக்கப்புறம் நீங்களா என்ன வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் உங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலா இருக்குன்னு தான் ஆசைப்படுறேன். என்னை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஆளா இருக்குன்னு நினைக்கல. எல்லாத்தையும் விட நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என்னண்ணே இப்படி சொல்ற? இப்ப நான் நேரடியா போய் மலர் மேடத்தை பார்த்து என்னோட முடிவை சொல்ல போறேன். இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம். இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு அவசரப்படுற? வேற வழி இல்லையே ராகினி. ஆசையாவே தான் நான் பண்றேன். சூழ்நிலை கைதியா இருக்கேன். அது இல்லண்ணே, முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி நீ சொல்லியிருந்தா கூட எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப நீங்க 2 பேருமே ஓப்பனா லவ் டிக்ளேர் பண்ண பிறகு உங்களை எனக்கு பிடிக்கலன்னு அவங்க கிட்ட சொன்னா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு. இதை நான் உன் தங்கச்சியா இருந்து சொல்லலண்ணே, ஒரு பொண்ணா இருந்து சொல்றேன். ராகினி, நானே நொந்து போயிருக்கிறேன். நீ வேற என்ன கொல்லாத. எனக்கு தெரியாதா இதனால மலர் மேடம் எவ்வளவு வருத்தப்படுவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு? அதை விட பல மடங்கு கஷ்டத்தையும் வருத்தத்தையும் நான் பட போறேன். எவ்வளவு நாள் மனசுக்குள்ள வச்சிருந்த காதல் தெரியுமா? அது ஒரு நாள்ல சொல்லி ஒரே நாள்ல முடிய போகுது. இங்க பாரு, நான் மலர் மேடத்திட்ட மட்டும் இதை பத்தி சொல்லலைன்னா இது எவ்வளவு பெரிய சிக்கலாகும் தெரியுமா? ஆனா உன்னை நம்பி அவங்க கட்டிக்க போற மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் அதை பத்தி பேசிட்டாங்க. இப்ப திரும்பவும் அவர்கிட்ட போய் இதே பேசினா அந்த ஆள் அவங்க மூஞ்சில காரி துப்ப மாட்டாரு? அவங்க வாழ்க்கை என்னத்துக்குன்னு ஆகுறது சொல்லுன? நீ எடுத்திருக்கிற முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா எடுத்திருக்கிற நேரம் ரொம்ப தப்பான நேரம். எல்லாமே நம்ம அறிவுக்கு தெரிஞ்சுதாம நடக்குது. ஹலோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம். எங்க மீட் பண்ணலாம்? அதே சோலையாண்டவர் கோயில்ல மீட் பண்ணலாம். வந்துடுறேன். நீங்க ஏன் இத்தனை நாளா காதல சொல்லாம இருந்தீங்கன்ற காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. குடும்பம், உங்க குடும்பத்துக்காக தான் நீங்க சொல்லாம இருந்தீங்க. இப்ப ஏன் குடும்பத்துக்காக தான் நம்ம காதல் கல்யாணம் வரைக்கும் போகாம இன்னையோட முடிச்சு போப்பதுன்றத சொல்றதுக்காக வந்து என் தங்கச்சி என் அண்ணனை இப்படி இருக்கும்போது எங்க அப்பா என்னதான் முழுசா நம்பி இருக்கிறார். எனக்கு என் அப்பா முக்கியம். அவரை சாகடிச்சுட்டு சேர்ற நம்ம காதல் எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க கோபி. நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் மேடம் வந்திருக்கேன். நீங்க இப்ப என்ன மனநிலைமையில வந்திருக்கீங்களோ அதே மனநிலைமையில தான் நான் வந்திருக்கேன். எப்படி சொல்றேன்னு நான் தயங்கிக்கிட்டு இருந்தேன். நீங்க சொல்லிட்டீங்க. எங்க அப்பா நம்ம காதல ஒத்துக்கல. ஆனா அவர் சொல்றதுலயும் சில நியாயங்கள் இருந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப பழக்கமான நம்ம 2 பேரும் சேர்றதுக்காக இத்தனை வருஷமா நம்ம கூட இருந்தவங்களை இழக்கணுமா? நம்ம குடும்பத்தை இழக்கணுமா? வேண்டாங்க. நம்ம 2 பேர் குடும்பத்துக்காக நம்ம 2 பேர் பிரி எடுத்ததுதான் கரெக்ட்.
விஷயத்துல தான் நம்ம ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லா இருக்கு.